ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஆடியோ அப்டேட்ஸ், மெயில் அப்டேட்ஸ், மனு அப்டேட் இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ தமிழ்நாடு முழுக்க டிசம்பர் மாதமே நடத்தி முடித்த ரேஷன் கடை ரிசல்ட் இப்போ வரைக்கும் வரல. ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறது நியூஸ் பேப்பரில், அதுக்கப்புறமேட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு அப்டேட்ஸ் தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ ரீசெண்டாக கூட நம்ம இந்த மாதிரி திருநெல்வேலியிலேருந்து பேசின ஆடியோஸ்லாம் கூட போட்டோம். தமிழ்நாடு முழுக்க எப்போ வரும், ஏன் டிலே ஆகுது, ஏன் இந்த மாதம் அடுத்த மாதம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லி ஒரு மேடம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அது பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் பேசின ஆடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேனலோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, innovative811@gmail.com. அதுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ அதுவரை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகர்கோயிலேருந்து நியூஸ் பேப்பரில், ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் தினகரனில் இந்த மாதிரி நாகர்கோயிலில் ரேஷன் கடையை பற்றி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்த போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க ரேஷன் கடை ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த நியூஸ் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ ரேஷன் கடைகளில் இடையாளர் உடனடியாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் பேக்கர் இடையாளர்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்ன பொது விநியோக ஊழியர் சங்கம் மனு, இந்த மாதிரி பொது விநியோக ஊழியர் சங்கத்தில் போட்ட மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ விற்பனையாளர் கட்டுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இடையாளர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது அளந்து போடுறவங்கள. நாகர்கோவில் உணவுத்துறை அமைச்சர் அறிவிப்பை தொடர்ந்து உடனடியாக ரேஷன் கடைகளில் இடையாளர்கள் நியமிக்க பொது விநியோக ஊழியர்கள் சங்க கோரிக்கை விடுத்துள்ளது. பொது விநியோக ஊழியர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் குமரிச்செல்வன் தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது: தமிழக சட்டசபையில் உணவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி பேசும்பொழுது, ரேஷன் கடைகளில் விற்பனை முனைய கருவியுடன் தராசு, ப்ளூடூத் மூலம் இணைக்க மத்திய அரசு நிர்பந்தம் செய்கிறது. பொருட்கள் சரியான எடையில் விநியோகிப்பதை தெரிவிக்கும் விதமான இந்த நடைமுறை உள்ளது. பொருட்கள் வழங்குவதில் இதனால் தாமதம் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் விரைவில் இடையாளர் நியமனம் செய்ய கூட்டுறவுத்துறை அமைச்சருடன் சேர்ந்து முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு சென்று நிரப்பப்படும் என்பதை தெரிவித்த அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து மாவட்டங்களிலும் 2024-25 ஆண்டு மாவட்ட ஆள்சேர்ப்பு மையத்தின் மூலம் இடையாளர் நேர்காணல் தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. அந்த நேர்காணலில் மாவட்ட வாரியாக 900 முதல் 1000 நபர் தேர்ந்தெடுக்க மாவட்ட ஆள்சேர்ப்பு மையம் தயாராக உள்ளது. எனவே உணவுத்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் சேர்ந்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று 2024-25 ஆண்டு இடையாளர் நியமனம் செய்ய வேண்டும். இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஸோ அதாவது ஒரு மனு போடுவாங்க இல்லையா, அந்த மெயில் மாதிரி நான் மனு கூட நிறைய நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்காரு, என்ன சொல்லியிருக்காங்கன்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், இந்த ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒரு 30 விதமான கோரிக்கையை வச்சு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நிறையா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கூட நியூஸ்லலாம் சொன்னாங்க. ஸோ அந்த ஆடியோஸ்லாம் இப்போ நான் இந்த வீடியோ பேக்கில் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க போராட்டம் பண்ணுறவங்க வைக்கிற கோரிக்கையில் முக்கியமான ஒரு கோரிக்கை எப்பயுமே, எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது, நீங்கள் 4 கடை 2 கடை 3 கடைலாம் எங்களால் பார்க்க முடியாது, ஸோ நீங்கள் ஆளை புதுசாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுமே நம்ம ரிசல்ட் வரத்துக்கு ஒரு இதாக இருப்பாங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அதுவும் தான் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இடையாளர் எல்லாம் இந்த மாதிரி பற்றாக்குறையாக இருக்குன்னு. இடையாளர் மட்டும்தானா, சேல்ஸ்மேன் இல்லையான்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை, சேல்ஸ்மேனும் தான். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் வரத்துக்கு இந்த மாதிரி நமக்கு அடுத்தடுத்தனோட ஸ்டெப்பு மாதிரி இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஆடியோ ஒன்று இருக்குது, அதையும் கேளுங்க. அதை கேட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். நியாய விலை கடைகளுக்கு தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நியாய விலை கடை ஊழியர்கள் சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள், பள்ளி தகுதிக்கேற்ப ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், IAS அதிகாரி தலைமையில் ஊதிய குழு அமைக்க வேண்டும் ஆகியவை உட்பட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். மக்களினுடைய விருப்பத்தை அறிந்து பொருள்களை கொடுக்க வேண்டும். விருப்பம் இல்லாத பொருள்களை கொடுத்தால் அது விரயமாகி கொண்டிருக்கிறது, அது கடத்தல் என்ற கணக்கிலே வந்து விடுகிறது. ஆகவே மக்களினுடைய விருப்பம் அறிந்து பொருள்களை கொடுக்க வேண்டும். பொட்டலங்களாக பொருள்களை கொடுக்க வேண்டும். சத்தீஸ்கர் மாநிலத்தில் ATM மெஷின்ல கார்டு சொருகின மாதிரி நம்முடைய ரேஷன் கார்டை சொருவினால் எல்லா பொருள்களும் பொட்டலங்களாக வந்து விழுகின்றன. அப்படியே எடுத்துக்கொண்டு சிறப்பாக மக்கள் பயன்பெறுகிறார்கள். அந்த சத்தீஸ்கர் நாட்டில் அந்த மாநிலத்தில் செய்வது மாதிரி தமிழகத்திலும் பொருள்களை பொட்டலங்களாக வழங்குவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியாய விலை கடைகளில் அவங்க பண்ணுற போராட்டம், அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பொட்டலமாக கொடுக்கணுன்ற மாதிரி அந்த மாதிரி நியூஸ் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு ஆடியோ இருக்குது, அதுவும் கேட்டு வந்துருங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படக்கூடிய பொது விநியோக திட்டத்தினுடைய நடைமுறையில்
புதிய சிக்கல்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக மக்களுக்கு சரியான எடையில் பொருள்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக விற்பனை முனைய கருவியையும் எடை தராசையும் ப்ளூடூத் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இதை வரவேற்கிறோம். அதன் மூலமாக சரியான எடையில் மக்களுக்கு பொருள் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் நியாய விலை கடைகளுக்கு பொருள்களை வழங்குகிற போது அங்கே உள்ள கணினிக்கும் எடை தராசுக்கும் ப்ளூடூத் மூலம் இணைத்தால்தான் சரியான எடையில் கடைகளுக்கு பொருள்கள் வரும். சரியான எடையில் கடைகளுக்கு பொருள்களை கொடுக்காமல் மக்களுக்கு சரியான எடையில் பொருள்கள் கொடுக்க வேண்டும் என்ற நிர்வாகத்தினுடைய முடிவானது கண்டிக்கத்தக்க ஒரு முடிவாகும். இரண்டாவதாக 40% விரல் ரேகை இருந்தாலே பொருள் கொடுக்கலாம் என்ற நிலையை மாற்றி 90% விரல் ரேகை பொருந்த வேண்டும் என்று மாற்றி இருப்பது யதார்த்தத்திற்கு புறம்பான விஷயமாகும். 20% விரல் ரேகை பொருந்தினாலே சரியான அளவில் பொருள்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்ற விஞ்ஞான பூர்வமான நிரூபணம் இருக்கின்ற போது 90% என்று மாற்றி இருப்பதும் ஏற்கத்தக்கது அல்ல. அது மட்டுமல்ல, இணையதள சேவை மேம்பாடு என்பது மிக மோசமாக இருக்கின்றது. பொதுமக்களுக்கு பொருளை கொடுப்பதற்கு ஒரு ஆளுக்கு 2.5 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்தத்தில் ஒரு 30 பேருக்கு கூட ஒரு நாளில் பொருள்கள் கொடுக்க முடியாது. நான்காவதாக, தனித்துறை பொது விநியோக திட்டத்திற்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. மொத்தத்தில் பணியாளர்கள் முன்வைத்துள்ள 6 அம்ச கோரிக்கைகள் மட்டுமின்றி 30 அம்ச கோரிக்கைகள் குறித்தும் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினோம். ஏற்கப்படாத காரணத்தினால் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு வருகிற 22/4/25, 23/4/25, 24/4/25 ஆகிய 3 நாட்களும் தொடர் வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் ஈடுபட முடிவு செய்துள்ளது. அதன் மூலமாக கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் பாதிக்கப்பட்ட பணியாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் வருகிற 28/4/2025 அன்று மாநிலம் முழுவதும் பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை, பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மாபெரும் மறியல் போராட்டம் மாநில அளவில் 3 மையங்களில் நடத்த முடிவு செய்துள்ளோம். விழுப்புரம், திருச்சி, மதுரை ஆகிய 3 மையங்களில் 38 மாவட்டங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் மறியல் செய்ய முடிவு செய்துள்ளோம். அந்த மறியல் போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள். இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழக அரசு எங்களது சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கு. பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு முதலமைச்சர் சொன்ன ஒரு சில இதெல்லாம் கொண்டு வரல. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்துட்டு போராட்டம் பண்ணுறோம், அதுக்கப்புறமேட்டு மாநில அளவில் பெருசாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, இதுக்கு ஒரு ரிசல்ட்டுக்கு என்ன சம்மந்தம்னு. அப்படி இல்லை, அவங்க வைக்கிற கோரிக்கையில் வந்துட்டு இப்போ 30 கோரிக்கை அப்படின்னா இப்போ அதில் வந்துட்டு எங்களுக்கு நியாய விலை கடைகளுக்கு ஆளுகளையும் இது பண்ணுங்கன்றதும் ஒரு கோரிக்கை. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இதாக தான் இருக்கும், ஆள் பற்றாக்குறை. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ ஃபுல்லாகவே ப்ளே பண்ணேன். ஸோ நிறைய பேர் இந்த லிங்க்லாம் வந்து சேனலுக்கு அமைச்சிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் நியூஸில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நியூஸ் பேப்பர் அப்டேட்டு, ஆடியோ அப்டேட் எல்லாமே இன்றைக்கி ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ வேறு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஃபோன் பண்ணி கேட்கும் போது ரிசல்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றத அடுத்தடுத்த ஆடியோஸில் பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். உங்கள் ஊரில் என்ன நடந்தது, நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம், அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.